வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. வஞ்சிரம் மீன் வறுவல் ரொம்ப சிம்பிளாக கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் செய்த மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், உங்களோட தேவைக்கேற்ப தூளுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லை கல்லுப்பு இடித்து கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா சேர்த்து கலந்து விடுங்க. அதுக்கப்புறமேல் புளிப்புக்காக நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் லெமன் ஜூஸும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது கூடவே இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மீன் பொரிக்கிறதுக்குண்டான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மசாலாவை நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வஞ்சிரம் மீன், நான் ஒரு 1/2 கிலோ வஞ்சிரம் மீன் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஏற்கனவே உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மசாலா கூட எல்லாத்தையுமே இந்த மீனை போட்டு நல்லா முழுசாக எல்லா பக்கமும் இந்த மீன் துண்டுகளில் எல்லாம் அந்த மசாலா கோட் ஆகிற அளவுக்கு கோட் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு 1/2 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எண்ணெய் குறைவாக ஊற்றி தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எண்ணெய் நிறையா நான் ஊற்றிட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணுன்னாலும் நீங்கள் அதே பண்ணலாம். மசாலா பிரிஞ்சு வெளியே வராது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இதை நீங்கள் ஜஸ்ட் ரசம் சாதத்துக்கு கூட வச்சுட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மீன் 2 பக்கமும் நல்லா பொரியணும், நல்லா பொரிச்சு எடுங்க. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி கொஞ்சம் மீடியமான தணலில் வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. ரொம்ப வேகமாக வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் தணல் வச்சு செய்ய வேண்டாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மீடியமாக ஃபயர் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஃப்ரை ஆகி வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அந்த மீன் ஏன்னா நம்ம கொஞ்சம் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ரைஸ் ஃப்ளார் அந்த கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட மீன் நல்லா அழகாக சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரிஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே எடுக்கிற டைமில் கொஞ்சம் மேலே போட்டுட்டு ஒரு செகண்ட் விட்டுட்டு எடுத்துருங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட வஞ்சிரம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணுதா? ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் என்ஜாய்.